அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பகுத்திடும் அறிவை தந்தே பயனுறு வாழ்க்கை வாழ்ந்தார். வகுத்திடும் கொள்கைதனில் வாழ்வினை அமைத்து கொண்டார். தகுதியால் மக்களை வென்றார், தலைவராய் உயர்ந்து நின்றார். தொகுத்திடும் நூலினுள்ளே ஓங்கிடும் கருத்தை வைத்தார். தமிழகத்தில் தென்மேற்கில் அமைந்துள்ள குமரி மாவட்டத்தின் தேங்காய்பட்டினம் என்கின்ற ஊரில் கவிமொழி தேன்சுடராய் 1956 ஆண்டு மே மாதம் 27 சாலிஹான தாய் தந்தையருக்கு மகனாய் பிறந்து கவிதை கலையின் மணிமுகுடமாய் இருக்கின்ற ஆலிம் பெருந்தகை தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாய் ஹசரத் அவர்கள் இவர்களுடைய மார்க்க கல்வியினை மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் அமைந்துள்ள மிஸ்பாவுல் ஹுதா அரபுக் கல்லூரியில் பயின்று 1977 ஆண்டு அதை நிறைவு செய்து மிஸ்பாஹி என்கின்ற ஆலிம் பட்டத்தையும் பெற்றார்கள். 45 வருடத்திற்கு மேலாக தன்னை ஆசிரியர் பணியில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஹசரத் அவர்கள் கல்வியினுடைய விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருப்பதற்கு அவர்களுடைய உஸ்தாத் ஹசரத் அவர்களுடைய முதல் உஸ்தாதான கலந்தர் மஸ்தான் ரஹ்மானியா ஹசரத் அவர்கள் மஹல்லரியத்துல் காதிரியா அரபு கல்லூரியில் பணியாற்றியவர்கள். ஹசரத் அவர்கள் 45 வருடமாக எத்தனையோ ஆலிம் பெருமக்களை சிறந்த முறையில் உருவாக்கி இச்சமுதாயத்திற்கு பறைசாற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய முதல் மாணவனாக அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கூட்டத்திற்கு விவாத புலியாக வஹாபிகளை எதிர்த்து விவாதமிடுகின்ற ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் ஹசரத் அவர்களை முதலில் மேடை பேச்சை ஏறி பேசுவதற்கு ஊக்குவித்தவர்கள் TJM சலாஹுதீன் ரியாசி ஹசரத் அவர்கள். மருஹும் ஷேகுல் ஹதீஸ் AEM அப்துல் ரஹ்மான் மிஸ்பாய் ஹசரத் அவர்கள் நம்முடைய தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாய் ஹசரத் அவர்களுக்கு தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமாவுடைய மாநில பொதுச் செயலாளர் பணியாற்றுவதற்கு வாய்ப்பினை அமைத்து தந்தார்கள். இவர்கள் தமிழ் மீது கொண்ட தீராத காதலின் காரணமாக கவிமணி அப்துல் கஃபூர் அவர்களிடம் தன்னை சீடனாக இணைத்து கொண்டு கவிதை கலைக்கு உயிரூட்ட ஆரம்பித்தார்கள். பிறகு எண்ணற்ற கவியரங்குகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் 6 கவியரங்குகளில் தலைமையாகவும் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் முதல் கவிமேடையில் பங்கேற்ற போது இவர்களின் தமிழாசான் இறையருள் அவர்களால் தேன் போன்று கவி எழுதும் தேங்கையர் என்று புனைப்பெயர் சூட்டப்பட்டது. நம்முடைய கவியாசான் அவர்கள் எண்ணற்ற விருதையும் பெற்றிருக்கிறார்கள். தமிழக கல்லூரியில் பாடத்திட்டத்தில் அமைந்துள்ள பானட் ஸ்வாத் என்கின்ற அரபு நூலை மொழிபெயர்த்ததற்காக அன்றைக்கிருந்த ஆளுநர் முன்னிலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பொன்கரத்தால் சிறந்த அரபிலக்கிய மொழிபெயர்ப்பாளர் விருதையும் பெற்றிருக்கிறார்கள். நாகூர் ஹனீஃபா பாடிய சிறந்த பாடலாசிரியருக்கான இலக்கிய சுடர் விருதையும் பெற்றிருக்கிறார்கள். தேங்கை ஷர்புதீன் ஹசரத் அவர்கள் எழுதிய பாடல் 2019 ஆண்டு அல்லாமா அமானியா ஹசரத் விருதையும் பெற்றிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சன்மார்க்க சாதனையாளர் விருது, ஷேக் அப்துல்லா அப்பா விருது, புனிதர் பூசிரி இமாம் விருது, இப்படி எண்ணற்ற விருதுகளை பெற்று ஆலிம் சமுதாயத்திற்கு பறைசாற்றியிருக்கிறார்கள் நம்முடைய கவிமுரசு அவர்கள். சமீபத்தில் ஹசரத் அவர்கள் உத்தமபாளையத்தில் அமைந்துள்ள அதாயி இஸ்லாமிய பெண்கள் அரபுக் கல்லூரியின் சார்பாக சிறந்த ஆளுமைக்கான விருதும் வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி நம்முடைய கம்பம் அதாயி அரபிக் கல்லூரியின் சார்பாகவும் சிறந்த ஆளுமைக்கான விருதும் வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி அரபு மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு அதிகமான நபிப்புகழ் பாக்களையும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அதிகமான பள்ளிவாசலில் ஓதப்படுகின்ற சுபஹான மௌலித், அதைத் தொடர்ந்து கசீதத்துல் வித்ரியா, பானத் சுஆத், தலாயிலுல் ஹைராத், முஹையுத்தீன் மௌலித், இப்படி எண்ணற்ற புத்தகங்களை அரபிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பல மதரசாக்கள் ஓதப்படுகின்ற கசீதத்துல் புர்தா என்கின்ற நபிப்புகழ் பாக்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஹசரத் அவர்களால் பல சிற்றிலக்கிய நூட்களும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் தாலாட்டு, அஸ்மால் ஹுஸ்னா மாலை, அஸ்மாவுன் நபி மாலை,
அன்னை ஹதீஜா மாலை, அன்னை ஃபாத்திமா மாலை, இப்படி எண்ணற்ற சிற்றிலக்கிய நூட்களும் ஹசரத்துடைய பொன்கரத்தால் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஹசரத் அவர்கள் சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த கவிஞர், சிறந்த பன்முகத்தன்மை கொண்டவர். நம்முடைய ஹசரத் அவர்களை அத்தாயி அரபிக் கல்லூரி கம்பம் கிளையின் சார்பாக ஹசரத் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஹசரத் அவர்களை பற்றி கூற வேண்டுமே ஆனால், பறவையின் உருவம் போல பழகிடும் சிறுவர் தன்னை உறவென ஆக்கிக் கொண்டார் உலகிடை சிறுவரோங்க. அரைமதை வழங்கி நின்றார் அன்பினால் மலரை நெஞ்சில் செருகிய வைத்து கொண்டார் சீர்பெரும் மனிதனானார் நம்முடைய தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி ஹசரத் கிப்லா அவர்கள். தற்போது ஹசரத் அவர்கள் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை ஆவண்யாபுரத்தில் அமைந்துள்ள JMK அரபுக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். ஹசரத் அவர்கள் கம்பம் அதாயி அரபிக் கல்லூரிக்கு வருகை புரிந்து 200 பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு அனஃபாயிசு இருத்தலியா என்கின்ற அரபு இலக்கிய பயிலரங்கத்தை நடத்தினார்கள். ஹசரத் அவர்கள் உத்தம பாளையத்தில் விருது பெற்ற பொழுது அவர்கள் பொன்கரத்தால் எழுதப்பட்ட நூட்களை நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். நம்முடைய ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்தோடு பல அரபு நூட்களை மொழிபெயர்த்து இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் மூலமாக நன்மையை பெறச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.